உங்க உடம்புல விட்டமின் B6, B12, ஹீமோகுளோபின் குறைபாடுகளால அவஸ்தைப்படுறீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய உடல் நீங்க சொல்ற மாதிரி ஒத்துழைக்காது. உடல் சோர்வு அதிகமா இருக்கும். எந்த வேலையும் சட்டுன்னு செய்யவே முடியாது. அது மட்டும் இல்லாம உடம்பு வந்து ரொம்பவே அனிமிக்கா இருக்கும். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைய ஆரம்பிக்கும். இதனால ஸ்கின் ப்ராப்ளமும், அதாவது தோல் அழற்சி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் நீங்க ஆளாவீங்க. இதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான உணவு முறை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். 2 வாரம் நான் சொல்ற மெத்தட்ல கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய உடல் நீங்க சொல்ற மாதிரி ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். இதை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்டான 3-in-1 ஹெர்பல் ஹேர் ஆயில், ஹேர் பேக், நலுங்கு மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி, இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங், பீட்ரூட் ஃபேஸ் பேக் இது 4மே இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் செய்யப்பட்டது. எந்த விதமான கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் இல்லைனா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம். நம்ம சாதாரணமாக சாப்பிடக்கூடிய 100 கிராம் சோறில் 4 கிராம் இரும்பு சத்து இருக்கு. அதுவே முதல் நாள் இரவு தண்ணீர் ஊற்றி 8 மணி நேரம் ஊறிய அந்த 100 கிராம் சோறுல 75 கிராம் இரும்பு சத்து இருக்கு. இன்னைக்கு நம்ம நிறைய இரும்பு சத்து உணவுகளை தேடி போயிட்டு இருக்கோம். ஆனா ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி பழைய சாதத்திலேருந்து கிடைக்கும். 8 மணி நேரம் தண்ணீர்ல ஊறிய இந்த பழைய சாதத்துல லாக்டிக் ஆசிட்ன்ற ஒரு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா இருக்கு. இதுல அதிக அளவு புரதச்சத்து, இரும்புச்சத்து, பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம நார் சத்துக்களும் இருக்கு. விட்டமின் B6, B12 இருக்கு. நம்ம எப்பவுமே வந்து காலையில இட்லி, தோசை, ஓட்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம்ல, அதெல்லாம் சாப்பிட்றத விட்டுட்டு இதை வந்து 2 வாரம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்து பாருங்க. உங்களுடைய உடம்பு நீங்க சொல்ற பேச்ச சூப்பரா கேட்கும். உங்களுடைய தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய உடல் நல்ல பளபளப்பாகவும் ஆகும். கொஞ்சமா மீந்த சாதம் எடுத்துக்கோங்க. ஒரு மண் பாத்திரம் இல்லைன்னா சாதாரண சில்வர் பாத்திரம் இருந்தா கூட பயன்படுத்திக்கலாம். கூடவே அது முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் நல்லா ஊறணும். மறுநாள் காலையில பார்க்கலாம். இப்போ பாருங்க நல்லா வந்து ஊறி வந்திருக்கு. கையை வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. நல்ல சாதத்தை ஒரு முறை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த பிசையும் போது தான் அந்த நார்ச்சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில வந்து இறங்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிடும் போது சுவையும் அதிகரிக்கும். அதுக்காக தான் மெயினா. இதை வந்து கொஞ்சமா கல்லுப்பு போட்டும் சாப்பிடலாம். ஆனா அதை விட நல்ல சுவையா சாப்பிட்றதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன வெங்காயம் இருக்குல்ல, நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து நீங்க உங்களுடைய காலை சாப்பாடா சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு மூலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிடும். தோல் அலர்ஜி, அரிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். உடம்புல நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஹீமோகுளோபின் குறைபாட்டையும் சரி செய்யும். நிறைய பேர் பழைய சாதத்தை காலையில சாப்பிடும்போது உடல் மந்தமா இருக்கும், நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் எடை ஏறும்னு சொல்லுவாங்க. அதை எல்லாமே வந்து கட்டுக்கதை. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க. தொடர்ந்து சாப்பிடும்போது நம்ம உடம்புல நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். இதனால வந்து எந்த நோயுமே உங்ககிட்ட வரவே வராது. உங்களுடைய உடலை அவ்வளோ ஆரோக்கியமா வச்சுக்கும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு கொடுக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து தொப்பை பிரச்சனையால அவஸ்தைப்படுறாங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் அவங்களுடைய வயிறு சுத்தம் இல்லாததான் மிக முக்கிய காரணம். எல்லா கொழுப்புமே வந்து போயிட்டு அந்த தொப்பையில வந்து போய் டெபாசிட் ஆகும். அதுக்கு காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் அவங்க வந்து மலம் கழிக்க மாட்டாங்க. ஆனா இந்த பழைய சாதத்தை ரெகுலரா சாப்பிடும்போது இதுல இருக்கக்கூடிய இந்த நார் சத்துக்கள் டெய்லியுமே காலையில ப்ராப்பரா வந்து வயிறு வந்து கிளீன் பண்ணி விட்டுரும். இதனால உங்க உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள், குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றும். அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். உங்களுடைய தொப்பையும் குறைக்கும். இதை யாரெல்லாம் சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிடலாம். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 2 வாரம் தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லி பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.